ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி விட்டிருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களையும் டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த வினாத்தாள்களையும் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் முந்தையாண்டு வினாத்தாள் ஒன்று எடுத்திருக்கோம். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற கேள்விகளில் கிட்டத்தட்ட 20 கேள்வி நமக்கு கிடைக்கலைங்க. வெறும் 80 கேள்வி மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதுலேயும் 40 கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 40 கேள்வியை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 40 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதான் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, எங்களையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. கேள்வியை பாருங்கள். 41வது கேள்வி, அகர வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளதை எழுதுக. கரெக்டாக அகர வரிசையில் இருக்கிறத சொல்லணும். விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு பா வரணும், அப்புறம் நெடில் பா, அப்புறம் பை, அடுத்து பவு, இப்படி தான் வரணும். 42வது கேள்வி, பின் வருவனவற்றை பொறுத்துக. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே சொற்களையும் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அதாவது பிரித்து போட்டிருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக எடுத்து மெர்ஜ் பண்ணணும். இது ஒரு மிகப்பெரிய சவாலுங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். வினைப்பயன் விளையும் காலை உயிர்களுக்கு மன பேரின்பமும் கவலையும் வாட்டும். மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்கு, பேய் என்று அழகில் பல்லுயிர் அறுவைதாகும். தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயன். நல்வினை என்பது 10 நீங்கி தானம் சீலம் தாங்குவது. அதாவது இங்கே எப்படி கேட்டிருக்காங்கன்னா, மணிமேகலையில் பாடலையும் அதுக்கான கருத்தையும் சொல்லியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக மணிமேகலை பாட்டு. அதை அப்படியே எடுத்து கருத்து என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டஃப்பான ஒரு வினாதான். 43வது கேள்வி, வருவையாகிய சின்னால் வாழாலாதல். இது ஒரு பாட்டு வரிங்க. இந்த நற்றிணை பாடலில் சின்னால் என்பது என்ன? இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சின்னால் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பொருள் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை சில நாள் என்பது சரி. 44வது கேள்வி, திணையுடன் உரிபொருளை பொருத்துக. ஒவ்வொரு திணைக்கும் அதனுடைய உரிய பொருளோடு பொருத்தணும். குறிஞ்சிக்கு என்ன வரும், முல்லைக்கு என்ன வரும், இப்படி கரெக்டாக பொருத்தணும். பொருத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஸ்கூல் புக்லேயே இருக்கிறது தான். விடை பி தான் ஆன்சர். குறிஞ்சினா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 3, இங்கே ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு கூட ஆன்சர் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், முல்லை அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். பி தான் ஆன்சர். 45வது கேள்வி, ஐ என்னும் சொல்லின் பொருள் என்ன? இது ஓரெழுத்து ஒரு மொழிங்க. ஐ என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை தலைவன். 46வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீராக அமைக்கணும். அமைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை பி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு சா வரணும், அப்புறம் சி வரணும், அப்புறம் சை வரணும், அப்புறம் சோ வரணும். இதுதான் கரெக்டு. 47வது கேள்வி, காய்கனி இதில் அமைந்துள்ள தொகை நிலை தொடரை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா தொகை மறைஞ்சு வந்திருக்கு. அது என்ன தொகைன்னு கேட்டிருக்காங்க. காய்கனி. இதுக்கான விடை என்னன்னு கேட்டிங்கன்னா உம்மை தொகை வந்திருக்கு. காயும் கனியும் அப்படின்னு வந்திருக்கணும். மறைஞ்சு வந்திருக்கு, அதனால் உம்மை தொகை. 48வது கேள்வி, நாற்கரணம் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது? அதாவது சரியாக பிரிக்க சொல்கிறாங்க. நாற்கரணம் பிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை 4 கூட்டல் கரணம் என்பது சரி. 49வது கேள்வி, அளவில் சனம் உளமனைய குளம் நிறைந்த வளமருவும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரிங்க. இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா அடிக்கோடிட்டுருக்காங்க. அடிக்கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அடிக்கோடு போட்டிருக்காங்க, இங்கே அடிக்கோடு போட்டிருக்காங்க, இங்கே போட்டிருக்காங்க. இது எந்த டைப்பான தொடைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுகை வந்திருக்கு. அதாவது 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் என்னதுங்க? எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. அப்போ இங்கே 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. 50வது கேள்வி, திருக்குறளை இயற்றியவர் யார்
என ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது. இது எந்த டைப்பான வினான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா அறிவினா. அதாவது ஆசிரியருக்கு தெரியும் திருக்குறளை எழுதுனது யாருன்னு தெரியும், ஆனால் அவர் மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ அறிவினா. இதை வந்து ஐய வினான்னு போட்டுறக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி அறியா வினான்னு போட்டுறக்கூடாது, இது தப்பு. 51வது கேள்வி, திருச்செந்தில் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர். திருச்செந்தில் கலம்பகம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஈசான தேசிகர் தான் எழுதியிருக்காரு. 52வது கேள்வி, பொறுத்துக. அதாவது எப்படி பொறுத்த சொல்லியிருக்காங்கன்னா, கவிஞர்களையும் அவங்களுக்கு உண்டான அடைமொழியையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. விடை சீதா ஆன்சர். சொல்லின் செல்வர் யாருன்னா ராபி சேது பிள்ளை. இது தெரிஞ்சதோட ஆன்சர் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஏவுக்கு 4. அப்போ ஏவுக்கு 4ங்கிறது இது மட்டும் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக ஆன்சர் போட்டிருக்கலாம். சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை. வசன நடை கைவந்த வள்ளலார் அவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் கல்யாண சுந்தரனார். தண்டமிழ் ஆசான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சாத்தனார். அப்போ ஆன்சர் சீதா ஆன்சர். அடுத்து 53வது கேள்வி, பொறுத்துக. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். இங்கே ஓரளவுக்கு எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. தொன்னூல் விளக்கம், நாலடியார், திருவேங்கடத்து அந்தாதி, மதுரை கலம்பகம். பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை பி தான் ஆன்சர். தொன்னூல் விளக்கம் எழுதியவர் வீரமாமுனிவர். இதை வச்சு கூட நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். இங்கே பாருங்களேன், அதாவது எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் வந்து மற்ற ஆப்ஷனை படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. தொன்னூல் விளக்கம் எழுதியவர் வீரமாமுனிவர், அவ்வளோதான், தெரிஞ்சதில்ல. அப்போ பி தான் ஆன்சர். போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். உட்காந்துக்கிட்டு அடுத்தது நாலடியார் சரியாக வந்திருக்கா, திருவேங்கடத்து அந்தாதி சரியாக வந்திருக்கான்னு பார்த்துட்டே இருக்கக்கூடாது, சரிங்களா? அதாவது 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி வந்தால் தான் நம்ம உட்காந்து யோசிக்கணும். 1 வந்தால் யோசிக்கவே தேவையில்லை, அப்படியே போட்டு போயிடலாம், சரிங்களா? சரி பாருங்கள், நான் சொல்கிறேன். தொன்னூல் விளக்கம் எழுதியவர் வீரமாமுனிவர். நாலடியார் எழுதியவர் சமண முனிவர்கள். திருவேங்கடத்து அந்தாதி எழுதியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் எழுதியவர் குமரகுருபரர். 54வது கேள்வி, பொறுத்துக. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, புத்தகங்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை சீதா ஆன்சர். புத்தக சாலை இந்த நூலை எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன். தீக்குச்சிகள் இதை எழுதியவர் அப்துல் ரஹ்மான். சிக்கனம் இதை எழுதியவர் சுரதா. காடு இது எழுதியவர் வாணிதாசன். அப்போ ஆன்சர் சீதா ஆன்சர். 55வது கேள்வி, கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல். கரிகாலனுடைய முன்னோர்கள் காற்றுடைய போக்கை அறிந்து கப்பலை செலுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நூல் குறிப்பிடுது. அது எந்த நூல்னு கேட்குறாங்க. விடை புறநானூறு. 56வது கேள்வி, சீடைக்காக சிலேட்டு பணயம், முறுக்குக்காக மோதிரம் பணயம், காப்பிக்காக கடுக்கன் பணயம். இப்படி வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. இந்த பாட்டை எழுதிய பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. விடை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, அவர் தான் எழுதியிருப்பார். 57வது கேள்வி, திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது? திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுதாத நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியவேத கீர்த்தனைகள். இதை வந்து அவர் எழுதியிருக்க மாட்டார். முருகன் அல்லது அழகு, நாயன்மார் வரலாறு, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், இந்த நூல்களை எழுதினவர் திருவி கா. 58வது கேள்வி, குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர். குறிஞ்சி திட்டு இந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பாரதிதாசன். 59வது கேள்வி, வீரசோழியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர். வீரசோழியம்னு ஒரு நூல் இருக்குதுங்க, ஒரு இலக்கண நூல். இதை எழுதினவர் யார் கேட்டிருக்காங்க. விடை புத்தமித்திரர். 60வது கேள்வி, நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல். நெஞ்சாற்று படை அப்படின்னு எந்த நூலை அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. 61வது கேள்வி, தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள். தமிழகத்தை 72 பாளையமாக பிரித்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை நாயக்க மன்னர்கள், நாயக்கர்கள் தான் பிரிச்சிருப்பாங்க. 62வது கேள்வி, நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர். இப்படி வந்து ஒரு பாட்டு வரி இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கணத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும்.
நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இப்படி ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை நச்சினாருக்கு நீர் தான் அப்படி சொல்லியிருப்பார். 63வது கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ் உள்ளவற்றுள் தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்களுள் ஒன்று. பறவைகள் புகலிடம்னா சரணாலயங்க. சரணாலயம் இருக்கிற இடங்களில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா வடுவூர். வடுவூர் என்பது பறவைகள் சரணாலயம் இருக்கிற இடம், மற்ற எல்லா இடத்துலையும் இல்லை. சரிங்களா? அடுத்து 64வது கேள்வி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவரை எப்படி அழைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை மக்கள் கவிஞர். அதுவே புரட்சி கவிஞர்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஓமை கவிஞர் சுரதா. இயற்கை கவிஞர் யாருங்க? இயற்கை கவிஞர் வாணிதாசன் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். இயற்கை கவிஞர் யாருங்க? இதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வாணிதாசன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, அடுத்தது பாருங்கள். 65வது கேள்வி, தேம்பாவணியில் வளன் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர். தேம்பாவணியில் வளன் ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. வளன் யாரை குறிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை சூசை மாமுனிவர். 66வது கேள்வி, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார்? அருமையான கேள்விங்க. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை திருவி கல்யாண சுந்தரனார். 67வது கேள்வி, பேராய கட்சி அதாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம். தந்தை பெரியார் எந்த இயக்கத்தில் இணைஞ்சு கொண்டார்னு கேட்டிருக்காங்க. விடை நீதி கட்சியில் இணைஞ்சுக்கிட்டார். அடுத்தது 68வது கேள்வி, கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர்? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காருங்க. இவர் யாருக்கு ஆசிரியராக இருந்தார்னு கேட்டிருக்காங்க. விடை பே சுந்தரம் பிள்ளை. 69வது கேள்வி, புத்தபிரான் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு என சாத்தனார் புகழ்கிறார்? புத்தருடைய பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை இருக்குன்னு சாத்தனார் சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. விடை 1000 சக்கர ரேகை இருக்கிறது. 70வது கேள்வி, களையா துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென் கொல் இங்கனம் கூறியவர். இந்த வரியை சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மதுரை மக்கள். 71வது கேள்வி, நெடுந்தேர் ஊர்மதி வளவ. இது ஒரு பாட்டு வரிங்க. இந்த அகநானூறு அடியில் உள்ள வளவ என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த வளவ என்ற சொல்லின் பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை தேர்பாகன். 72வது கேள்வி, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள். இந்த குறட்பாவின்படி கீழ்கண்டவற்றுள் எது சரி? அதாவது இதனுடைய கருத்தை கொடுத்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? சீதா ஆன்சர். தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது. இதுதான் சரி. 73வது கேள்வி, நேயர் விருப்பம், விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர். இந்த நூல்களை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை கவிக்கோ அப்துல் ரஹ்மான். 74வது கேள்வி, பீலிப்பெய் சாகாடும். இது பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறளுடைய வரிங்க. இதில் வரக்கூடிய சாகாடு என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சாகாடுன்னு என்னங்க? இதன் பொருள் வண்டி. இது ஒரு திருக்குறளுங்க. பீலிப்பெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலம் மிகுத்து பெயின். இப்படி தான் ஒரு திருக்குறள் வரும். எனக்கு சரியாக நினைவில்லை, மறந்து விட்டது. அடுத்து 75வது கேள்வியை பாருங்கள். தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்சா என பாராட்ட பெற்றவர். தமிழ் நாடக கலைக்கு பெர்னாட்சா என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அறிஞர் அண்ணா. 76வது கேள்வி, பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர். யாருக்கு செவாலியர் விருது கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை வாணிதாசன். 77வது கேள்வி, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இப்படி பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படி சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பார். 78வது கேள்வி, பொருந்தாத இணையை குறிப்பிடுக. அதாவது பார்த்திங்கன்னா நூல்களையும் அதுக்குண்டான சிறப்பு பெயர்களையும் கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாதோ நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், சிற்றிலக்கியங்கள் 96 இது கரெக்டு.
திருக்குறள் என்பது முப்பால் கரெக்டு. மலைபடுகடாம் இது வந்து கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும். பரிபாடல் 10 பாட்டில் வராது. அடுத்து 79வது கேள்வி, வல்லை என்பது என்ன? வல்லை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. வல்லை என்பது உலக்கை பாட்டு. 80வது கேள்வி கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கோங்க. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டுட்டோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து டெஸ்ட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, 80வது கேள்வியை பாருங்கள். பட்டியல் 1 உள்ள சொற்களை பட்டியல் 2 உள்ள சொற்களோடு பொருத்தி கீழே உள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அறுவை வீதினா என்ன, கூல வீதினா என்ன, பொன் வீதினா என்ன, மன்னர் வீதினா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா விடை ஏதான் ஆன்சர். அறுவை வீதினா ஆடைகள் விற்கும் கடை வீதி, கூல வீதினா தானிய கடை வீதி, பொன் வீதினா பொற்கடை வீதி, மல்லர் வீதினா மல்லர் வாழும் வீதி. அப்போ இதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.